வணக்க மக்களே, சற்றமுன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். திக்குமுக்காடும் திருச்சியாம், ஆரம்பமே அமர்க்கலாமா. திமுகவிற்கு சாக் கொடுத்த விஜய். வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முதல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை விஜய் அவர்கள் இன்று தனது திருச்சியில் தொடங்கியிருப்பதாக செய்திகள் வெளிவந்தன. அதாவது விஜயின் இந்த பிரச்சாரமானது 2026ஆம் ஆண்டு தேர்தலில் ஒரு புதிய அலையை உருவாக்கும் என மக்களிடம் எதிர்பார்க்கப்பட்டதாம். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில்தான் அரசியல் கட்சிகள் எல்லாம் தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ளதாம். அந்த வகையில்தான் திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக என தொடர்ந்து தற்போது மக்களை சந்தித்த களத்தில் குதித்துள்ளார்கள் விஜயும் அவர்கள். விஜய் தனது சுற்றுப்பயணத்தை திருச்சியில் தொடங்க உள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கு தனது முதல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை நேற்று தொடங்கிவிட்டார். அதாவது அவர் கூறுகையில் விஜய் அவர்கள் தனது அரசியலில் திராவிட கட்சிகளுக்கும் திருப்புமுனை ஏற்படுத்தும் வகையில்தான் முக்கியமாக இடமாக திருச்சி கருதப்படுகிறதாம். அந்த வகையில்தான் விஜய் அவர்கள் இந்த பயணத்தை இன்று திருச்சியில் தொடங்கியிருக்கிறார். தமிழகம் முழுவதும் 3 மாதங்களுக்கு மேலாகவே நீடித்து டிசம்பர் 20 வரை அவர் மதுரையில் நிறைவு பெறும் என மக்களிடம் எதிர்பார்க்கப்படுகிறதாம். அதாவது திருச்சி காந்தி மார்க்கெட், காவல் சரகரம், மரக்கடை, எம்ஜிஆர் சிலை அருகே அவர் விஜய் அவர்கள் பொதுமக்கள் மத்தியில் பேச உள்ளார். அங்கிருந்து ஸ்ரீரங்கம் வழியாக பிரச்சாரம் தொடரும். முதல் நாளில் திருச்சி மற்றும் மேற்கு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடங்களில் 4 இடங்களில் மக்களை சந்திக்க உள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள். அதாவது வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, உங்கள் விஜய் நான் வருகிறேன் என்ற முழக்கத்துடனும் தமிழகத்தில் 38 மாவட்டங்களுக்கு பயணிக்கும் வகையில்தான் இந்த மாநாடானது நடத்தப்பட்டு வருகிறதாம். அதாவது திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் கவனத்தை ஈர்க்கும் விஜயின் ரசிகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பெரிய அளவில் கலந்து கொள்வார்களாம். தாவேகாவின் இந்த பயணம்தான் வருகின்ற 2026 தேர்தலில் ஒரு புதிய அலையை அரசியல் களத்தில் உருவாக்கலாம் என்று பேசப்பட்டு வருகிறதாம். இந்த வகையில்தான் சென்னையிலிருந்து திருச்சி வந்த விஜய் அவர்கள் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பெல்லாம் அளிக்கப்பட்டது. விமான நிலையத்திலிருந்து விஜய் பேருந்து வெளியே வரப்படாத முடிய வகையில் தொண்டர்கள் கூடினார்களாம். அதாவது தொண்டர்கள் வெள்ளத்தில் நீந்து வந்த பிரச்சார பேருந்தானது மெதுவாக திருச்சி காந்தி மார்க்கெட், மெதுவாக சரகம், மரக்கடை வழியாக எம்ஜிஆர் சிலை வரை மெதுவாகவே சென்றதாம். அதாவது வழி முழுவதும் பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கூடி நின்று விஜயை உற்சாகமாக வரவேற்றார்களாம். விஜயின் திருச்சி பயணத்தால் திருச்சி நகரமே திருவிழா போல பூக்கொண்டதாம். பல இடங்களில் கூட போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் எல்லாம் வரிசையாக காத்திருந்ததாம். அதாவது விஜய்க்கு திருச்சியில் தாவைக்க தொண்டர்கள் எல்லாம் கொடுத்த வரவேற்பால் ஆளுங்கட்சியான திமுகவோ கண்டிப்பாக இதை பார்த்து பயந்து விட்டதாகவும் செய்திகள் வெளிவந்தன. அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயுடன் யாருடன் கூட்டணி வைக்க போகிறார், அவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற நிலையில்தான் விஜயின் தமிழக வெற்றி கழகமானது இயக்கம் செயல்பட்டு வருகிறதாம். அதாவது வருகின்ற இது போன்ற மேலும் வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.